தேர்தல் பிரச்சாரத்தின் போது கிழக்கு சீமையிலே திரைப்பட வசந்தை பேசி மடி ஏந்தியபடி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் ராதிகா சரத்குமார் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூரில் சரத்குமாருடன் சேர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார வாகனத்தில் நாட்டாமை பாடல் ஒலித்தபடி வந்த ராதிகா சரத்குமார் கிழக்கு சீமையிலே திரைப்பட வசனத்தை பேசி மடி ஏந்தியபடி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு அம்பிய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி உதயநிதி ஸ்டாலின் உணரவில்லை என்றும் வெறும் செங்கலை காண்பித்து ஏமாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் 50,000 கோடி தான் கொடுத்தாங்க திடீர்னு. ஆனால் 9 ஆண்டுகளில் 2.47 லட்சம் கோடி கொடுத்தது மோடிஜி அவர் ஆட்சியில் மறந்துவிடாதீர்கள். நல்ல ஒரு தலைவர் வேண்டும். வருங்கால சமுதாயம் இளைஞர்கள் திசை திரும்பாமல் கல்வி கேட்ட வேலை கேட்ட ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாதாரத்தில் பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் அவரை சிறப்பான பாதையிலே சிறந்த திட்டங்கள் மூலமாக முன்னேற்றி செல்ல வேண்டும். நம்ம உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இப்படி ஒரு செங்கலை காட்டியிருப்பாரு. இது இந்த மாதிரி செங்கல் எங்கிருந்து உட்பட இல்லை. ஒரு செங்கலை மட்டும் உரி காட்டியிருப்பாரு. மீட்டிங் வந்து விழுந்திருப்பாரு. இதே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன். 30 மாதத்துக்குள் ஏன் மருத்துவரை சிறப்பாக மோடிஜி அவர்களால் திறந்து வைக்கப்படும்.